மிச்ச ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத விட அந்த படத்துக்கு எப்போ ஆடியோ லான்ச் வைப்பாங்க, அதுல எப்போ அவரோட ஸ்பீச் வரும் தான் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போனா அவரோட ஸ்பீச்சுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்களா? சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அதுக்கும் மேல நீ எல்லார் வாழ்க்கைக்கும் தேவையான பல விஷயங்களை அழகா ஒரு குட்டி ஸ்டோரியில சொல்லிட்டு போயிடுவாரு. தளபதியோட ஸ்பீச்ல இருந்து கத்துக்கிட்ட 10 லைஃப் லெசன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Let me sing a good story, pay attention, listen to me. Don't think you are the best. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நமக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டு தான் இருப்போம். எல்லாம் கடிச்சிச்சு ஆட்டிடியூட் காட்டுறது, தலகணம் பிடிச்சி அலையிறது, இதெல்லாம் இல்லாம எதுவுமே இல்லாதப்பவும் சரி, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தளபதி சொல்றாரு. நான் அட்வைஸ் பண்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்கக்கூடாதுன்றதுல கவனமா. 2 things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything. Nothing is permanent. வாழ்க்கை ஒரு வட்டம் தான். இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான்னு படத்திலேயே சொல்லியிருந்தாலும் ஆடியோ லான்ச்லயும் வெற்றி தோல்வி இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு அவரே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லிருக்காரு. இதுல நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. இன்னைக்கு நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க ஒரு 2-3 வாரம் கழிச்சு இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. வெற்றி தோல்வி வந்து போகும். கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. இன்னொருத்தவங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கலாமே தவிர அவங்கள மாதிரியே ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அப்புறம் உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாம போயிடும். உங்களுக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வாத்தி சொல்றாரு. எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வச்சுக்காதீங்க. நீங்கள் தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நத்திங் இஸ் ஈஸி. வாழ்க்கையில எதுவுமே அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா அது நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு மாஸ்டர். கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வராத ஒரு வேலையை உங்களுக்கு பிடிக்காம செய்யறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடம் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் பொருத்தமா இருக்கும். அந்த மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சு கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். ஃபெயிலியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ். ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்கன்னா ஐயோ தோத்துட்டுமே ஃபீல் பண்ணக்கூடாது. திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஜெயிக்கும் போது சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும், பட் தோக்கும் போது தான் அனுபவங்கள் கிடைக்கும்னு சொல்லிருக்காரு. தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனா வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். அதனால எதை பற்றியும் கவலைப்படாம முயற்சி பண்ணிட்டே இருங்க. அது மட்டுமே நிரந்தரம். வெற்றி 2 மடங்கு நம்பிக்கையை கொடுக்கும், தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் எல்லாரும் மறுபடியும் ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸ்ப்ரெட் லவ். அடுத்தவங்க கிட்ட நம்ம அன்பா இருக்கணும், அப்பதான் அடுத்தவங்க நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அன்பா சொல்லிட்டாரு. இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பா இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். நான் அன்பா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். Do what you can. எல்லாருமே எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நமக்கு வர விஷயத்தை நம்ம பண்ணிட்டு நமக்கு வராத விஷயம் யாருக்கு வருமோ அவனுக்கு பண்ண விடணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும் என்றாய்ந்து இத்தனை பேரில் இவனால் முடியும் என்று அதனை அந்த செயலை அவன் கண் விடல். அவன்கிட்ட விட்டுட்டு விளைகிறணும். இந்த வேண்டியவன் வேண்டாதவன் இதெல்லாம் விட்டுட்டு திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை கரெக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா, எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டா உட்கார வச்சீங்கன்னா இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானா வருமா? நெவர் கிவ் அப். இதை தலைதானோட சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர்ல யார் சொல்லியிருந்தாங்க? 2 பேரும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு தான் சொல்றாங்க. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல என்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதெல்லாம் ஒரு
ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். இக்னோர் நெகட்டிவிட்டி. நம்மளை பத்தி பின்னாடி பேசுறவன் பேசிட்டே தான் இருப்பான். நம்ம வெற்றி அடைஞ்சிட கூடாதுன்னு ஒரு கூட்டமே பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அது எதையுமே கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு பல ஸ்டேஜ்ல பல மாடுலேஷன்ல சொல்றாரு. வெற்றிக்காக எவ்வளவு வேணாலும் உழைக்கலாங்க, ஆனா வெற்றி அடைஞ்சிட கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். லைஃப் கூட ஃபுட்பால் கேம் மாதிரி தாங்க. நாம கோல் போட ட்ரை பண்ணுவோம், அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வரும். ஓகே, அது வந்து நான் எனக்குன்னு சொல்லலை, உங்கள் எல்லார் லைஃப்லையும் இருக்கிறது தான் இயற்கை, அது ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா, அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். இந்த நெகட்டிவிட்டிஸ் அது எல்லோரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்கள். இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடுவாங்க. 10 லெசன் முடிஞ்சிருச்சு. ஆனா போனஸா இன்னொரு ஒரு லெசன், நம்ம ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணும்போது நீ இதை கேட்டே ஆகணும், நான் சொல்ற மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடாது. சொல்றதே என் கடமை, வேணா எடுத்துக்கோ இல்லை விட்டுருந்து ஃப்ரீயா விட்டுருணும். இந்த தளபதி சொல்லனாலும் அவரே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏற்றுக்கங்க, ஃப்ரீ அட்வைஸ். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் தான் தளபதி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட 10 லெசன். என்னடா தளபதியே கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்றேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற யாரோ சொன்னதுதான் அவர் திரும்ப சொல்றாரு. பட் அவர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு என்ன மாதிரி பல பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.